ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசி படத்தோட ஈவெண்ட் நடந்தது. தென் இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு படத்தை பற்றின பல டாக்ஸ், அந்த கிளிம்ஸ், ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தீயா பற்றிக்கிச்சு சோஷியல் மீடியாவில். அதே மாதிரி பெரிய கான்ட்ரவர்சிலையுமே பலரும் சிக்கினாங்க. அதில் பெரிய கான்ட்ரவர்சியில் சிக்கினது நம்ம டைரக்டர் ராஜமௌலி சார் தான். கிட்டத்தட்ட அவர் பேரில் ஏகப்பட்ட கேசஸ் வந்து இப்போது வரிசையாக ஃபைல் ஆகிக்கிட்டு இருக்கு. என்னதான் அப்படி பேசினாரு, ஏன் அவர் மேலே இவ்வளோ கேஸ் போடுறாங்க? தென் இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ட்ரோல்ஸு, மீம்ஸு, ஹேட்ஸ், திடீர்னு வரலாற்றிலே என்னடா இது இவ்வளோ இப்போ வரையுமே ஒரு குட் ட்ராக் ரெக்கார்டில் இருந்த டேரக்டர் இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ராஜமௌலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் அடி வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கான காரணங்கள்லாம் என்ன அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ ரீசெண்டாக வாரணாசி அந்த படத்தோட கிளிம்ஸ்க்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் கிளிம்ஸ், அந்த ரிவீலுக்கான ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒன்று நடத்தினாங்க. அது பிரம்மாண்டமாக பிளான் பண்ணாங்க. பட் அந்த படத்தோட கிளிம்ஸை வந்து லீக் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த ஈவெண்ட் நடந்து அந்த ஈவெண்ட்டில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எவனோ ட்ரோனில் வந்து பார்த்திங்கன்னா முந்தா நாள் வந்து டெஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த எடுத்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டு சோஷியல் மீடியாவில் வந்து அந்த ஒரு வீடியோ பயங்கரமாக போய் டைட்டில் கிளிம்ஸோட ஒரு சில பார்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி அது பெரிய ஸ்பாயில்டான ஒரு மாறிடுச்சு. அது போதாதுன்னு அங்க இருக்கக்கூடிய ஒருத்தரும் ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரோவர்சியில சிக்கினாங்க. லைக் மகேஷ் பாபு சாரை வந்து பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்ற மாதிரி அந்த ஒரு புல்ல ஏறி வரக்கூடிய ஒரு சீன் ஒன்று அந்த கிளிம்ஸ்ல இருந்தது. ஒரு டாய் புல்ல தேவையே இல்லை அந்த ஒரு சீக்வன்ஸ். ஸோ RRR, பாகுபலி இந்த மாதிரியான படத்தோட ஈவெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவா மாசம் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அந்தரத்துல இருந்து தொங்கி கூட்டு வர மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரிலாம் மாதிரி இன்ட்ரோ பண்ணாங்க. இந்த ஒரு படத்துக்கு ஏன் இவ்வளோ ஹை பட்ஜெட் படத்துக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு எனக்கு தெரியல. தாய் புல்ல ஏறி இந்த குழந்தைய வந்து பொருட்காட்சியில் சும்மா ஒரு பொம்மையில 5 நிமிஷம் ஏற்றி அழகு பார்க்கணும்னுவாங்களா, அது மாதிரி அந்த ஒரு பொம்மை மாடல ஏற்றி அவர் அழகு பார்க்குறேன்ற பேரில் அது மாசுன்னு நினைச்சாங்க. பட் ஆல் ஓவர் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை போட்டு ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபுவை போட்டு பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியலை மாட்டி விட்டாங்க. இது போதாதுன்னு அந்த ஈவெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ராஜமௌலி சார் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து பிலீவே இல்லை ஹனுமான் மேலே அந்த மாதிரியான சம் வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. உடனே பலரும் பெரிய கண்டனம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களே வந்து ஒரு ஹிந்து தான், தென் இது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரீவியஸ் எல்லா ஃபிலிமில் பார்க்கும் போதும் எல்லா மித்தாலஜிக்கல் ரெஃபரன்ஸையும் வச்சு தான் நீங்கள் படம் எடுக்கிறீங்க. இந்த படமுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை நம்பி தான் இருக்கு. லார்ட் ஹனுமான் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க, ஆனால் வாரணாசி கிளிம்ஸில் ஹனுமானுக்கு அவ்வளோ மாசான சீனும் வச்சிருக்கீங்க. பலரும் மீம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுள்னால வர காசு வேணும், ஆனால் கடவுள் வேணாமா? கடவுள் மேலே நம்பிக்கை இல்லையா? நீ எல்லாம் எதுக்கே வந்து படம் பண்ற? நீ எல்லாம் எதுக்கே அதெல்லாம் பண்ற? நீ எல்லாம் அந்த புனிதத்தையே கெடுத்துடுவ. நீ எல்லாம் காட் மெட்டீரியல்ஸ் வச்சு படம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கடவுளை பற்றின கதையெல்லாம் நீ எடுக்கக்கூடாது, உனக்கு அது இந்த தகுதி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ராஜமௌலியை போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேஸ்லாம் வேற ஃபைல் பண்ணிட்டாங்க. ஹிந்துஸ் வந்து இந்த விஷயத்தை கேட்டு ஹர்ட் ஆகிட்டாங்க. எப்படி ஹனுமன்ஜியை பற்றி இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க ராஜமௌலி சார் மேலே. ஆக்சுவலாக உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸே அவனுங்க தான். எதுக்கு தேவையில்லாத அவனுங்களை பகச்சுக்கிறீங்க? வாரணாசின்னு டைட்டில் வச்சது, இது மட்டும் இல்லாமல் ராமாயணம் அதெல்லாம் மிங்கிள் பண்ணது எல்லாமே அவங்கள டார்கெட் பண்ணி தான். நேஷனல் அவார்டு வேணும் அப்படிதுன்னு சொல்லிட்டு அதில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. பக்கவாக அதை பிடிச்சி தானே ஒரு ரோட்டில் போகிறீங்க, அப்புறம் எதுக்கு அவங்களே பகச்சிக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. தேவையே இல்லாமல் அந்த ஒரு ஹைப்பில் அவ்வளோ கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் என்ன எதுன்னு பேசுனா சொல்லிட்டு தெரியாமல் எதுவும் உளறிட்டாரா என்னன்னு தெரில. பட் பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியில் ட்ரோலில் சிக்கிக்கிட்டாரு. அவனுங்க வந்து ஹனுமன்ஜிக்காக தேட்டரில் ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதை வந்து வேற லெவலில் ஃபயர் விட்டு கொண்டாடினவங்க. அவங்க படம் மாதிரி கிட்டத்தட்ட இது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த வார்த்தையை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பலரும் கேட்குறாங்க. அதுவும் ஒரு சீனியரான டைரக்டர்னும் போது கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் ப்ரெஸ் மீட்டில் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் கழிவையும் ஊற்றுறாங்க. கிட்டத்தட்ட இதனால தான் ராஜமௌலிக்கு வந்து மகாபாரதமோ இல்லை ராமாயணமோ எடுக்கிறதுக்கான அந்த ஒரு ரைட்ஸோ இல்லை அதுக்கான அந்த ஒரு அப்ரூவோ வந்து கொடுக்க மாட்டாங்க. யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் தட் அப்படின்ற மாதிரி போட்டு கலாய்க்கிறாங்க. ஸோ மகாபாரதம் நீ எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றுறாங்க. அது என்னவோ எடுக்கிறாரோ இல்லையோ, பட் இந்த ஒரு கான்ட்ரவர்சியில் தேவையில்லாத சிக்கி வாரணாசிக்கு வந்து ஒரு விதத்தில் ஃபியூச்சரில் மேபி இது வந்து ஒரு பிரச்சனையாக மாறலாம். படத்தோட ரிலீஸ் டைம் அப்போது அதுக்குள்ள டிவர் ஏதாவது அப்பாலஜைஸ் மாதிரி கேட்டு இந்த பிரச்சனையை ஏதாவது பண்ணி முடிச்சு விட்டாருன்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படம் ரிலீஸ் அப்போது நிச்சயமாக ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு படத்து மேலே பெரிய எதிர்பார்ப்பு இப்போது ஓவராலாக க்ரியேட் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைனா பயங்கரமாக அடி வாங்குவார். யாருமே எதிர்பார்க்கல ராஜமௌலியை வந்து இப்படி அட்டாக் பண்ணுவாங்களா ஹோல் சோஷியல் மீடியா கம்யூனிட்டி சேர்ந்துன்னு. பட் லிட்ரலி 2020
2025 நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் எதிர்பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கு 2025. ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல, அந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கோமே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரியாக ஃப்ரெண்ட்ஸ், இதுமாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.